ஓம் கிரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஆடி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஆடி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களினுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே புதன் பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கடக ராசியிலே சூரிய பகவானும் குரு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிம்ம ராசியிலே கேது பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. ஆடி மாதம் 15ஆம் தேதி மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆடி மாதம் 16ஆம் தேதி ரிஷப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆடி மாதம் 17ஆம் தேதி சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ராசி சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். திட்டமிட்ட பணியை திட்டமிட்ட நேரத்தில் செய்து முடிப்பதற்கு தடைகள் ஏற்படலாம். ஒரு சோம்பேறித்தனம் தட்டுப்படும். வேலையை இன்று செய்யலாம் நாளை செய்யலாம் என்று தள்ளிப்படுவதற்கான ஒரு சூழலே உங்களுக்கு உண்டு. போதிலும் குரு பகவானுடைய பார்வை ராசியிலே விழுவதால் தாழ்த்தாலும் பணியை குடும்ப வாக்குஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி இந்த மாதம் தைரிய வீரியஸ்தானத்திலும் சுகஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் ஆதாரம் மேம்படும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பணவரவுகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஸ்தானத்திலே இம்மாத முற்பகுதியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தைரிய வீரியஸ்தானாதிபதி ருணரோக சத்துரு ஸ்தானத்திலும் களத்திர ஸ்தானத்திலும் இம்மாதம் அவர் பயணம் செய்வதாலும் முயற்சிகள் அனைத்து வெற்றியை தரும். எல்லாம் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் அகலும். சகோதர சகோதரருடன் அனுசரித்து போக வேண்டும். இல்லையில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. சிறு குறு பயணங்களால் அலைச்சல் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. ஸ்தானத்திலே சுகஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதும் பிற்பகுதியிலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அன்பும் ஆதரவு உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். பூமி வீடு வாகனத்தால் யோகம் உண்டு. சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண முடியும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்திலே நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். கூடுதலான வருவாய் உண்டு. கால்நடை வளர்ப்போரெல்லாம் கால்நடை மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள். கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடன் மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். உறவினர்களுடன் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். புண்ணியஸ்தானத்திலே ராசிநாதன் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை சிலருக்கு நற்பெயரும் புகழும் ஏற்படும். சில சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். கோயிலுக்கு சிலர் போய் வருவதற்கான ஒரு சூழலும் உண்டு. சத்துரு ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்.
முற்பகுதியிலே சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பிரச்சனையால் அவதிப்படுவரெல்லாம் கடலில் வீழ்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும். செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் உங்களுக்குள் கருத்து முதல் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. களத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானாதிபதி சுகஸ்தானத்திலும் பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதும் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே பகவான் களத்திரஸ்தானத்திலே பயணம் செய்வதாலும் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்வையிடுவதும் பிற்பகுதியிலே ஆதிபதியும் தைரிய வீரியஸ்தானாதிபதியுமான சுக்கிர பகவான் களத்திரஸ்தானத்திலே பயணம் செய்வதாலும் பிற்பகுதியிலே மனைவியிடையே ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போக வேண்டும். இல்லையேல் உங்களுக்குள் மன வருத்தம் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. பகுதியில் கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழலும் உண்டு. கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தான ஆதிபதி சுக்கிர பகவான் இந்த மாதம் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலும் களத்திர ஸ்தானத்திலும் பயணம் செய்வதால் வாங்கலை மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். இவருக்கு பணம் பொறுப்பேற்றுக் கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மற்றவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இல்லையில் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை ராசிநாதன் குரு பகவான் பார்வையிடுவதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் பெறுவீர்கள். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளிடம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானத்தை தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் பார்வையிடுவதால் இருப்பவர்களுக்கு அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். நீங்கள் செய்யும் தொழிலே அபரிவிதமான முன்னேற்றம் உண்டு. ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை ராசிநாதன் குரு பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் செய்யும் தொழிலே இரட்டிப்பான வருவாய் உண்டு. சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். ஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. செலவுகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். நேர்வரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.